அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 22/12/2023 வெள்ளிக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்த காற்று சுழற்சியானது தற்சமயம் அரபிக்கடலில் நீடித்து வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக நிலநடுக்கோடு ஒட்டிய இந்திய பெருங்கடலில், அதாவது குமரி கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இதுவும் அரபிக்கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாத இறுதியில், அதாவது டிசம்பர் மாத இறுதியில் எம்ஜேஓ காரணமாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தென் சீன கடல் பகுதியிலிருந்து வங்கக்கடலுக்கு நிகழ்வு வர வாய்ப்பு தென்படுகிறது. தவிர டெல்டாவில் தான் அது கரையை கடக்கும் என்பது தற்சமயம் உறுதி செய்யப்படாத செய்தி. உறுதி செய்யப்படாத செய்தி என்பதால் யாரும் அச்சப்பட தேவையில்லை. குறிப்பாக இன்னும் தென் சீன கடல் பகுதி, இன்னும் தென் சீன கடல் நிகழ்வு வங்கக்கடலுக்கு வரவில்லை. வந்த பிறகு முதலில் வர வேண்டும். அதன் பின் அது தீவிரமடைந்து தொடர்ந்து நகரும் பாதையை தொடர்ந்து கண்காணிக்கப்படும். அதன் பிறகு நமது சேனலில் அது எங்கு கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்படும். வட மாநிலங்களில் உயரழுத்தம் நீடித்து வருகிறது. தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகும். மாத இறுதியில் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பருவமழை. மாத இறுதியில் வலுவடையும் பருவமழை. புயல் உருவாகுமா? தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகும். மாத இறுதியில் வலுவடையும் பருவமழை. புயல் உருவாகுமா? தொடர்ந்து நமது சேனலுடன் இணைந்து இருங்கள். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இலங்கையிலும் மழை தற்சமயம் குறைந்துவிட்டது. ஓரிரு இடங்கள்தான் மழை பொழியும். அதே வேளையில் விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இன்று அதிகாலையில் கூட தமிழகத்தில் பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் மூடு பனி பதிவாகி இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மூடு பனி பதிவாகி இருக்கும். தினசரி பெரும்பாலும் உள் மாவட்டங்களில் மூடு பனி பதிவாகும். இரவு அதிகாலை நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் குளிரின் தாக்கம் உணரப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த மட்டில் தற்சமயம் எந்தவித எச்சரிக்கையும் கிடையாது. ஆழ்கடலுக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.